வாலி அப்படின்னாவே ஒரு வில்லன் இமேஜ் மனசுக்குள்ள மூஞ்சி யாருன்னே தெரியாது, ஆனா வாலின்னு பேரை கேட்டாவே அப்படி எரியும். ராஜா வந்து அப்பாவுக்கு முன்னாடி அறிமுகம். இளையராஜாங்கிறது பேர் தான் புதுசே தவிர ஜி.கே. வெங்கடேஷ் வந்து அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஜி.கே. வெங்கடேஷ் கிட்ட ராஜா அரேஞ்சரா இருக்காரு. இன்னைக்கு வந்து மியூசிக் டைரக்டர் தான் டிசைட் பண்றாரு யார் பாட்டு எடுக்கணும், யார் பாடணும். அன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரொடியூசரும் அந்த டைரக்டரும் தான் வந்து யார் பாட்டு எழுதணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. சிவாஜி கணேசன், எம்ஜி ராமச்சந்திரன் இவங்க 2 பேரோட அதிகமாக சம்பாரிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜியோட ஜாஸ்தி சம்பாதிச்சாரு, அவங்களோட ஜாஸ்தி செலவு பண்ணாரு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்பா வந்து அகேன்ஸ்ட். இது கண்ணதாசன் சொன்ன கமெண்ட்டுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தெரு முனையில ஒரு மீட்டிங்கை போட்டு அங்க இருந்து வீட்டு வாசல் வரைக்கும் வந்து ஸ்பீக்கரை வச்சு இஷ்டத்துக்கு திட்டிகிட்டு இருந்தாலும் ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் திராவிடர் கழகத்தில் திட்டுறாங்க. அப்பா வீட்டுக்கு வரும்போது அப்பா டாக்டர் சொல்ற மாதிரி வந்து திட்டினானே, அவனுக்கு அதாங்க செய்வானுங்க, தெரியும் தானே, அதுக்கு என்ன பண்ண முடியும், திட்டிட்டு போட்டோம், அதனால என்ன பண்ண முடியும், அவங்க இப்படியே திட்டிக்கிட்டே சுற்றிட்டு இருக்க வேண்டியதுன்ட்டு போயிட்டாரு. ஹலோ திரைமொழி நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரை பத்தி நிறைய விஷயம் சொல்லலாம். தமிழ் சினிமால இன்னைக்கு வரைக்கும் ஒரு முக்கியமான நபரா இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் இருந்துட்டு வராங்க. ரொம்ப தெளிவான கவிஞரோட பையன் சொல்லலாம், ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு துணை இயக்குனர் சொல்லலாம். இன்னைக்கு தமிழ் சினிமால நிறைய விஷயம் மக்களுக்காக பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கூட அண்ணாதுரை கண்ணதாசன் ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. அப்பாவோட தமிழ் சினிமா பயணம் எடுத்து பார்க்கும்போது இப்போ தமிழ் சினிமால நிறைய பாடல்கள் வருது, வரிகள் வருது, நிறைய கவிஞர்கள் வராங்க, நடிகர்களே கவிஞர்களா மாறி நிறைய பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காம்படிஷன் போட்டிகள்ன்றது ஒரு பெருக்கெடுத்து ஓடுற வெள்ளம் மாதிரி மாறிடுச்சு. அப்பன்றது அந்த கட்ட சினிமால அப்பாவோட வரிகளா இருக்கட்டும், ஒரு படம் பண்ணாலே கண்ணதாசன் ஐயா இருக்கும்போது கண்ணதாசன் ஐயாவோட வரிகள் கண்டிப்பா எங்க எல்லாரும் வேணும்ன்ற நினைப்பாங்க. அப்போ இந்த போட்டிகள் இதெல்லாம் வரும்போது இளையராஜா சாரை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்பாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஒரு மியூசிக் டைரக்டர் தமிழ் சினிமால புதுசா வரும்போது ராஜா சாரை பார்க்கும்போது ஒரு ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அதான் நான் சொன்னேன், ராஜா வந்து அப்பாவுக்கு முன்னாடி அறிமுகம். இளையராஜாங்கிறது பேர் தான் புதுசே தவிர ஜி.கே. வெங்கடேஷ் வந்து அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஜி.கே. வெங்கடேஷ் கிட்ட ராஜா அரேஞ்சரா இருக்காரு. ஜி.கே. வெங்கடேஷ் வந்து நீங்க ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ரெக்கார்டிங் இல்லைன்னா கவிதா ஹோட்டலில் பார்க்கலாம். கவிதா ஹோட்டலில் அப்பா கூட வந்து அங்கே அப்பா தனியாக இருப்பார், இவர் தனியாக ஒரு அந்த இருக்கவங்களோட கலடா பண்ணி சுற்றி வந்துட்டு இருப்பார். அவ்வளோ க்ளோஸ் ஜி.கே. வெங்கடேஷ். அதனால இளையராஜாங்கிற பேர் தான் அப்பாவுக்கு புதுசே தவிர இளையராஜாங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப பரிச்சயமான. ஜி.கே. வெங்கடேஷ்க்கு நிறைய படங்களுக்கு அப்பா பாட்டு எழுதியிருக்காரு. சபதம், அப்புறம் அந்த இது பொண்ணுக்கு தங்க மனசு, இது எல்லாத்துக்கும் ஜி.கே. வெங்கடேஷ் தான் மியூசிக்கு. விஸ்வநாதன்கிட்ட ஜி.கே. வெங்கடேஷ் இருக்கும்போது பல பாடல்கள் பாடு. இப்போ அந்த சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை முடிவு வெட்டுறதை பற்றி சொன்னேன், அதுவுமே அப்பா பாட்டு ஜி.கே. வெங்கடேஷ் தான் பாடியிருப்பார். அதான் இளையராஜா வந்து அவருக்கு புதுசு இல்லை, பட் இளையராஜா மேலே வந்து ஒரு பெரிய இது இருந்துச்சு அப்பாவுக்கு. என்னன்னா நிச்சயமா பெரிய ஆளாக வருவான் பாரு. நான் ஃபர்ஸ்ட் சாங்லேயே வந்து கண்ணோடு கண்ணு 2 ஒன்னோடு 1 கள்ளும் இல்லை முள்ளும் இல்லை பூவிலே கண்ணா ஓடோடி வா அப்படின்ட்டு தானா. அது ராஜா என்கிட்ட சொன்னார். நான் இப்போ இதுக்கு போயிட்டேன், காஸ்டியூம் பர்ச்சேஸ் போயிட்டேன். நீ போயிட்டு தர அப்பா வந்து இல்லை தானான்னு போட்டேன், ராஜாவான்னு போட்டாரு அப்படின்னாரு. நீ நல்லா வரணும் ராஜா அப்படின்ட்டு. அந்த மரியாதை வந்து ராஜாட்ட இருந்துச்சு. நான் பட் இடையில ஒரு 1-2 வருஷங்கள் இளையராஜாவுக்கு அப்பா பெருசாக எழுதலை. திருப்பி 80ல் ஆரம்பிச்சார், 81ல் அப்பா இதாகிட்டார். கடைசி பாடலும் வந்து அப்பாவுடைய வாழ்க்கையின் கடைசி பாடல் ராஜாவுக்கு எழுதுனது தான். ராஜா இன்னைக்கும் இளையராஜா வந்து எங்க பார்த்தாலும் அந்த அப்பா மீது உள்ள அந்த மரியாதை, அன்பு எல்லாமே உண்டு. அது கங்கைமரன் சொல்லவே வேணாம். எப்போ இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஊருக்கு போய் ஃபோன் பண்ண அம்மாருக்கு ஃபோன் பண்ணிட்டு, அம்மா உங்கள் ஊரில் தான் இருக்கானு, போ லோ இருக்கான், இப்போ எங்கள் அம்மா சமாதி இருக்குதுரா, அங்கே தான் வருஷம் வருவோம், போய் பார்த்துட்டு வாங்கினது. பட் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தனால போக முடியல. ஓகே சிறப்பு. அதுதான் எனக்கு கேட்ட வந்த கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, இப்போ போட்டிகள்ன்ற ஒரு விஷயம் நிறைய வர ஆரம்பிச்சு. அப்ப இருக்க காலத்துல இந்த போட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சா? அது அப்பா எப்படி எடுத்துப்பாரு? இல்லை, அதாவது அந்த காலகட்டத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இன்னைக்கு வந்து மியூசிக் டைரக்டர் தான் டிசைட் பண்றாரு யார் பாட்டு எடுக்கணும், யார் பாடணும்ட்டு. அன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரொடியூசரும் அந்த டைரக்டரும் தான் வந்து யார் பாட்டு எழுதணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. சூழலுக்கு ஏற்ற மாதிரி இவங்கள பாட வச்சுக்கலாங்கிறது வரும். பட்
மியூசிக் டைரக்டரோட ஆப்ஷனே கிடையாது ஒரு கவிஞரை ஃபிக்ஸ் பண்ணுறது. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு கவிஞன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கவிஞர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிக்கிறார். ஒரு படத்தில் ஒரு 5 பாட்டு இருக்குன்னா, நிச்சயமாக ஒரு 3 பாட்டு அந்த மியூசிக் டைரக்டர் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒருத்தருக்கு கொடுப்பாரு. மீதி 2 பாட்டை வேணால் யாருக்காவது கொடுக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக வந்து மியூசிக் டைரக்டர் யாரை வேணால் எடுத்துங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கவிஞருக்கு மட்டும் ஒரு 4 பாட்டு இருக்க இடத்துல 3 பாட்டு ஒருத்தருக்கு இருக்கும். ஒரு பாட்டு வெளியே போகும். இல்லைன்னா 4 பாட்டுமே அவரே எழுதிடுவார். இப்படி வந்து எனக்கு இவர் க்ளோஸ், எனக்கு இவர் க்ளோஸுங்கிற மாதிரி அவங்களா ஒரு இதை உருவாக்கிக்கிறாங்க. அவருக்கு ஏன்னா அவரும் காம்பினேஷனில் பெரிய ஹிட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கிறோம். யார் எழுதினாலும் அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு, லிரிக் நல்லா இருந்துச்சுன்னா ஹிட் ஆக போகுதுங்கிறதுல. அந்த காலகட்டம்ல வந்து மிகப்பெரிய கவிஞர்கள் இருந்திருக்காங்க. அப்பாவுடைய வரவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மருதகாசி சார், அப்புறம் உடுமலை நாராயண கவி, இவர் தஞ்சை ராமேதாசன் பெரிய ஆளுங்களா இருந்திருக்காங்க. இவருடைய என்ட்ரி அப்போ வந்து கொடிகட்டி பறந்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 28 வயசுல இறந்து போறாரு. அவர் இறந்து போகும்போது 28 வயசு. அப்பா அடுத்து அப்பா வர்றாரு. அப்பா வரும்போது ஒரு டோட்டல் கவரேஜ் மாதிரி எல்லா டைரக்டர்ஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து கண்ணதாசன் பாட்டு எழுதணுங்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால ஒரு வருஷத்துக்கு அப்போ 40 படம் தான் வரும். 30 படம் நிச்சயமா அப்பா. ஓகே. 30 படம் 35 படம் அப்பா எழுதுவார். மீதி தான் வெளியே. அது கூட எப்படின்னா மருதகாசி யார் புதுசாக யாருமே வரல. புதுசாக கவிஞர்கள் வந்து கண்ணதாசனுக்கு பிறகு வந்தது வாலி மட்டும்தான். அதான் பெரிய லெவலில் 1 2 பாடல்களோட காணாம போனவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்பா வந்து அந்த இவர் என்ன சொல்லியிருந்தா நான் வந்து அப்பா வந்ததுக்கு பிறகு அந்த பாடல் 90% அப்பா தான் பாட்டு எழுதிட்டு இருந்தார். சிவாஜி கணேசன், எம்ஜி ராமச்சந்திரன் இவங்க 2 பேரோட அதிகமாக சம்பாரிச்சது அப்பா தான். ஏன்னா சிவாஜி சாருக்கு வந்து வருஷத்துக்கு 5 படம், எம்ஜிஆர் சாருக்கு வருஷத்துக்கு 3 படம். அவங்களுடைய சம்பளம் பெருசாக இருந்தாலும் அந்த 3 படத்தோட சம்பளம் இவர் வந்து 40 படம், ஒரு படத்துக்கு 6 பாட்டுனாக்கா 6னா 240 பாடல்கள் ஆயிடுது. அவங்களோட ஜாஸ்தி சம்பாதியம். ஓகே. ஆனால் அவர் கவலைப்படல. அதை பற்றி செலவு அதுதான் நான் சொல்லிட்டே இருப்பேன். எம்ஜிஆர் சிவாஜியோட ஜாஸ்தி சம்பாதிச்சாரு, அவங்களோட ஜாஸ்தி செலவு பண்ணாரு அப்படின்ட்டு. ஓகே. தொடர்ந்து இப்போ அப்பா மேல என்னதான் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் சுத்தி நம்ம இருந்தாலும், ஒரு சில பேர் தகாதவங்க நமக்கு சில பேர்லாம் விமர்சனங்கள் சுத்தி சுத்தி வச்சுட்டே இருக்கிறாங்க. சில தேவையில்லாத விமர்சனங்கள் சுத்தி வருது. அதெல்லாம் அப்பா அந்த டைம்ல அப்பா காதுல நிறைய வந்துச்சா? அப்பா அதை எப்படி எடுத்து விமர்சனங்கள் வந்து எப்படின்னா, பெரும்பாலான விமர்சனங்கள் கண்ணதாசனுடைய அரசியலை வைத்துத்தான் வந்தது. ஆமா. அரசியல்ல இருந்து அப்படியே அந்த வெளிப்பாடு எப்படி வரும்னா சினிமால காட்டுவாங்க. இப்போ அரசியல்ல ஒருத்தர் இப்போ இந்த கட்சிக்காரர் அவர் பிடிக்காது. அவர் வந்து அதை டைரக்டா கட்சின்னு சொல்லி திட்டாம என்னத்த பாட்டு எழுதியிருக்கான் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் வந்து கண்ணதாசனை பத்தி இன்னைக்கு அப்பான்னு இல்லை. நீங்க ஏதாவது ஒரு பதிவு நல்ல ஒரு பதிவா போடுங்களேன். இந்த மாதிரி ஒரு கேமரா இதுல எல்லாம் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு போட்டீங்கன்னாக்கா அதுல ஒரு 10 கமெண்ட் வரும். ஆமா. உனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்குறான் அப்படின்னு ஒருத்தன் போடுவான். அதுக்கு காரணம் வந்து மனசு சுருங்கிக்கிட்டே வருது. மக்களுக்கு வந்து ஒரு விசாலமான பார்வை போயிடுச்சு. அந்த காலத்துல இன்னைக்கு பெரியாரை பத்தி எல்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி அப்பா ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு. அந்த கமெண்ட் வந்த உடனே அப்பெல்லாம் வந்து டிகேனா பயம். இன்னைக்கு வந்து சுத்தமா பயமெல்லாம் விட்டு போச்சு மக்களுக்கு. அந்த டிகேலாம் அப்பெல்லாம் எப்படின்னா ஒரு குரூப் வந்து வீட்டு வாசல்ல கத்துவானுங்க, கல்லடிப்பானுங்க அப்படி. இது கண்ணதாசன் சொன்ன கமெண்ட்டுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இந்த தெரு முனையில ஒரு மீட்டிங்கை போட்டு அங்க இருந்து ஒரு 10 போல் அதாவது கம்பம் நட்டு வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டாந்து ஸ்பீக்கரை வச்சு இஷ்டத்துக்கு திட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் திராவிடர் கழகத்துல திட்டுறாங்க. அப்பா வீட்டுக்கு வரும்போது அப்பாட்ட அசன் சொன்ன மாதிரி திட்டினானே, அவனுங்க அதாங்க செய்வானுங்க தெரியும் தானே, அதுக்கு என்ன பண்ண முடியும், திட்டிட்டு போட்டோம், அதனால என்ன பண்ண முடியும், அவனுக்கு இப்படியே திட்டிக்கிட்டே சுத்திட்டு இருக்க வேண்டியதுன்ட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் அவர் விமர்சனங்களை எடுத்துக்கிட்டது. எந்த தடவையும் விமர்சனங்களை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டே கிடையாது. போடா நீ இப்போ நீ சொல்றத சொல்லிக்கிட்டு என் வாழ்க்கையை தெரியும், என்னுடைய கெப்பாசிட்டி தெரியும். கண்ணதாசன் வந்து நம்மளோட சேர மாட்டாரான்னு தான் எல்லாரும் இருந்தாங்க. நம்மளை திட்டாம நம்மளோட சேர்ந்துட்டா போதும் தான் எல்லாருமே இருந்தாங்க. அவராகவே இருந்துட்டு போயிட்டாரு. விமர்சனங்களை வந்து அவர் மதிச்சதே கிடையாது. அதாவது தரக்குறைவான விமர்சனங்களை வந்து அவருக்கு அதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாதுன்னு சொல்லணும். ஓகே, சிறப்புங்க. இப்போ ஒரு சில பேரை ஒரு பேர்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. அவருக்கும் அப்பாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். முதல் ஆளா வந்து எம்ஜிஆர் அவர்களை பத்தி அவருக்கும் அப்பாவுக்கும். எம்ஜிஆர் வந்து அவர் படங்கள்ல நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டம். பிராட்வேல ஒரு வீட்டில் தங்கியிருக்காரு. எம்ஜிஆரும் இவரும் எம்ஜி சக்கரபாணியும் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அப்பாவும் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்த காலங்கிறனால அடிக்கடி மீட் பண்ணுவார். இவர் முதல்ல எம்ஜிஆரை பார்த்து ஒரு 3வது நாள் சொல்லியிருக்காரு,
நீ பின்னாடி மிகப்பெரிய நடிகனா வருவ அப்படின்ட்டு கருத எம்ஜிஆர் அடிக்கடி சொல்லுவாங்க. முதல் சொன்னாருங்க அவர் பார்த்த உடனே வந்து நீ பெரிய நடிகனா வருவேன். ஆனால் அவர் அப்போ வந்து குட்டி குட்டி வேஷங்கள் பண்ணிட்டு இருந்தார் எம்ஜிஆர். அன்னைக்கு ஆரம்பிச்சது கண்ணதாசனை ஒரு பாடலாசிரியரா பார்த்ததை விட ஒரு வசனகர்த்தாவாக பார்த்தவர் வந்து எம்ஜிஆர். இவர்கிட்ட இந்த பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் தான் வசனம் எழுதணும்னு சொல்லி அப்பாவுக்கு வந்து நிறைய படங்கள், இப்போ தேவர் சின்ன தேவர் வந்து முதல் படம் ஆரம்பிக்கிறாரு, அப்பாவுக்கு தான் வசனம். எம்ஜிஆர் ஹீரோ, அப்பா வசனம். இவர் வழக்கம் போல் ஒரு 15-20 சீன் எழுதி கொடுத்துட்டு என்னால் முடியாது, என்னுடைய அசிஸ்டண்ட் எழுதுவார்னா ஐயா பிள்ளைன்னு ஒரு அசிஸ்டண்ட் எழுத வச்சுட்டு டைட்டிலில் வந்து ஐயா பிள்ளைன்னு வரும். கண்ணதாசன் 15 காட்சிகள் மட்டும் அது தனியாக டைட்டிலில் போட்டார். தேவர் விடமாட்டேன்ட்டு போடுவேன் அப்படின்ட்டார். அதே தான் எம்ஜிஆருடைய நாடோடி மன்னனுக்கு. நாடோடி மன்னன் எழுதினாரு. அப்போ சொல்லிட்டாரு என்னால் முடியாது, நீங்கள் ரொம்ப லைஃபே ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. எம்ஜிஆர் என்ன சொன்னார், அப்போ நான் ஒரு 15 சீன் சொல்கிறேன், 15லேருந்து 20 சீன் முக்கியமான சீன்ஸு மட்டும் நீங்கள் எழுதி கொடுங்க, நான் மீதி ரவீந்திர வச்சு எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பேசப்படுகின்ற எல்லா காட்சியும் அப்பா எழுதுனது தான். தர்பாரில் அவங்க பேசுவாங்கல்ல, நீங்கள் மாளிகையில் இருந்த மக்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களோட மக்களாக இருந்து மாளிகை பார்க்க, அந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாமே வந்து அப்பாவுடைய வசனங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் எம்ஜிஆருக்கு வந்து அவரை அடிமட்ட தொண்டன் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த படம் மதுரை வீரன். ஏன்னா அதில் வந்து அவர் செருப்பு தைக்கின்ற ஒரு தொழிலாளியோட மகனாக வருவார். அப்புறம் மகாதேவி. இப்படி எம்ஜிஆர் வந்து ஒரு வசனகர்த்தாவாக கண்ணதாசனை பெரிதும் மதித்தார். அப்பா மட்டும் எம்ஜிஆர் கூட இருந்ததுன்னா வசனகர்த்தாவே இருந்திருப்பாரு, பாடலாசிரியராக இருக்க மாட்டார். ஏன்னா 1949 முதல் பாட்டு எழுதுறாரு. 58 தான் கவிஞரா வந்து சொந்த படம் எடுத்து தான் கவிஞரா எல்லாருக்கும் தெரியும். அந்த இடைப்பட்ட காலம் முழுக்க பார்த்தீங்கன்னா வசனகர்த்தாவாக தான் அதிகமாக கண்ணதாசன் அறியப்பட்டிருந்தார். ஓகே. அப்பா பாடல்கள்னு எழுதும் போது நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க, எம்ஜிஆர் சார் வந்து திருப்பி அவர் கட்சி ஆரம்பிச்சு கட்சி எழுதும்போது நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எம்ஜிஆர் சார் ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்பாவோட முதல் வார்த்தை என்ன இருந்துச்சு? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்பா வந்து அகேன்ஸ்ட். ஓகே. அதாவது வந்து அப்போ கலைஞர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அதனால கலைஞர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், யோ இந்த மாதிரி வந்து. ஆனால் அப்பா சொன்னது எவ்வளோ தீர்க்க தரிசனம்னா, கட்சியை விட்டு அனுப்ப போகிறேன்னு கலைஞர் அப்பாட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி இருக்குது, அநேகமாக ஆக்ஷன் எடுத்து கட்சியை விட்டு அனுப்பிச்சிடும், அப்போ அது பண்ணாத தப்பியா, அவருக்குன்னு ஒரு பெரிய கேதரிங் இருக்குது, கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள், தயவு செஞ்சு கட்சியை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்கன்னாரு. அவர் கலைஞர் வெளியே அனுப்பிதான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அவர் கட்சி ஆரம்பிக்கிற ஒரு டைலமால இருந்து அப்புறம் ஆரம்பிச்சிட்டாரு. பின்னாடி கலைஞர் சொல்றாரு, கண்ணதாசன் அன்றைக்கே சொன்னார் கட்சியை விட்டு அனுப்ப வேணான்ட்டு. அனுப்பாமல் இருந்திருந்தா கலைஞர் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து கடைசி காலம் வரைக்கும் சிஎம் இருந்திருப்பார். ஏன்னா எம்ஜிஆருக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் அவ்வளோ விமர்சனம் பண்ணவர் 1.5 வருஷத்தில் பார்த்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நான் கூட வந்து ஒரு சினிமா நடிகனுக்கு இப்படிலாம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு தோணுச்சு. பட் எம்ஜிஆர் பண்ணதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு இது கொடுத்தாரு. எம்ஜிஆர் நான் கூட தப்பாக தான் பேசியிருந்தேன். ஆனால் எம்ஜிஆருடைய இந்த 1.5 வருட செயல்பாடுகளை பார்க்கும்போது எம்ஜிஆர் நல்லா ஆட்சி பிடிச்சிருக்காருன்றார். ஏன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி எலெக்ஷன் வந்து எம்ஜிஆர் ஜெயித்த உடனே ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டவனே ஜெயிச்சாச்சு, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அதை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் அரசவைக்கு வந்தது அனௌன்ஸ் பண்ணேன். ஓகே, சிறப்பு சிறப்பு. அதனால எம்ஜிஆருடைய அரசியல் இதில் வந்து ஆரம்பத்தில் வந்து எம்ஜிஆருக்கு என்ன தெரியும்னு நினச்சது அந்த முதல் சில ஆண்டுகளில், ஓஹோ இவரும் வந்து ஒரு, ஆனால் எம்ஜிஆர் ரொம்ப சின்சியரான ஒரு மனிதர். ஓகே, அதனால சிறப்பு. அடுத்தபடியாக சிவாஜி கணேசன். நான் அதிகமாக பார்த்த முகமே சிவாஜி தான். அவன்தான் மனிதன் படத்துக்கு நான் வந்து சும்மா ஷூட்டிங் நானும் பையன் வேடிக்கை பார்க்க போயிருப்போம். அப்போ கவிஞர் பையன் அப்படியே பார்த்தாரு, வாடா அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்ல வந்துட்டு நான் சிரித்தேன். அப்படியே அவன் அப்பா பல்லுடா அப்படின்னாரு. அதுக்கு பிறகு நிறைய அவரோட நிறைய பழகியிருக்கோம். ரொம்ப ஜாலியாக பேசுவார். நான் இணை இயக்குனராக நாங்கள்னு ஒரு படம் பண்ணோம். அதில் சிவாஜியும் பிரபுவும் நடிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த சிவாஜி கிட்ட ஒரு உரிமையை எடுத்துக்குவேன். ஏன்னா மற்றவங்கெல்லாம் கூட வந்து அவர் மேக்கப் போடும்போதோ இல்லை அவர் ட்ரெஸ் பண்ணும்போதோ உள்ளே போக மாட்டாங்க. எனக்கு இப்போ தோணுது நம்ம ரொம்ப அதிக பிரசங்கத்தனமாக பண்ணிட்டோம்னு. அசிஸ்டண்ட்டை வெளியே நின்று உள்ளே போகக்கூடாதுமே அப்படின்ட்டு உள்ளே போயிடுவேன். அவர் அந்த இது போட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி திரும்புவார் யாருன்னு கோவத்தோட. ஏன்னா யார் வெளிலும் வந்தாலும் திட்டிடுவார். நான் வாடா அப்படிம்பாரு. அதுவே தெரியும், ஓ சரி இவன் நம்ம பையன் அப்படிங்கிற அந்த இது. அப்புறம் உட்கார வச்சுக்குவார். நான் டைலாக் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அந்த ஃபோட்டோ கூட இருக்கும், பார்த்தா சிவாஜி டைலாக் பார்த்துருப்பேன். டைலாக் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அப்படியே பார்த்துட்டே இருப்பார். உங்கள் அப்பா நல்லவன்டா, ஆனால் வைவான், எதுக்கு வைரானே தெரியாது, ஆனால் அவன் இருக்க வரைக்கும் என் கம்பெனியில் அவனை தவிர யாருமே பாட்டு எழுதுனதில்லை தெரியுமா அப்படிம்பாரு. உண்மையிலே அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸோட முதல் படம் வந்து புதிய பறவை. அவங்க அந்த அப்பா இருந்த வரைக்கும் அவங்க எடுத்த எல்லா படங்களுக்கும் அப்பா தான் பாட்டு. வேற யாரையும் பாட்டு எழுத விடல. சிறப்பு.
அது சிவாஜி வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக இன்னும் சொல்ல போனால் நம்ம ஃபேமிலியில் இருக்கோம். ஏன்னா எம்ஜிஆர் கூட 1 2 தடவை தான் பார்த்துருப்பேன். சிவாஜியை அடிக்கடி பார்க்கறது இன்னைக்கு பிரபுவோட பையன், ராமு பையன் எல்லாருமே வந்து ஒரு ஒன்றா மிங்கிள் ஆகிட்டு இருக்க மாதிரி. ஓகே. இறுதியா வாலி பத்தி. வாலி தான் நிறைய சொல்லியிருக்கேன். நான் வந்து ஸ்கூல் அடையாரில் சென்ட் பேட்ரிக்ஸ்னு ஸ்கூலில் படித்தேன். ஓகே. அது வந்து அயர்லாண்ட்லேருந்து வந்த ஃபாதருங்க நடத்திட்டு அவங்க தான் டீச்சர்ஸே பார்த்தீங்கன்னா ஐரிஷ் ஃபாதர்ஸ் தான் இருப்பாங்க. நல்ல சுவையல்னு அவங்க இங்கிலீஷை தவிர எதுவுமே தெரியாது. இங்கிலீஷில் பேசுவாங்க. அது ஒரு மாதிரி இதாக இருக்கும். பசங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது நான் கொஞ்சம் முரட்டுப்பேன். அதனால இவங்க வேணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கிராஸ் பண்ணும்போது எனி டே வாலி இஸ் பெட்டர் தேன் கண்ணதாசன் எவனோ ஒருத்தன் ஆரம்பிப்பான். அடிதடி ஆகிடும். டெய்லி என்னை கொண்டு போய் பிரின்சிபல்கிட்ட ஒரு 2 பேரோட நிறுத்துவானுங்க. என்னன்னா வாலி கண்ணதாசன். பிரின்சிபலுக்கு வாலினா யாருன்னு தெரியாது, கண்ணதாசன்னா யாருன்னு. அவங்க அயர்லாண்ட்லேருந்து வந்திருக்கவங்க. அதனால ஹெவியாக இருக்கும் தண்டனை எப்படி இருக்குன்னா, முட்டி போட்டுட்டு பிரின்சிபல் ரூம் வாசல் இப்படி கையை நீட்டி இந்த பக்கம் ஒரு அரசங்கள் இந்த பக்கம் ஒரு அரசங்கள் வச்சிருவாங்க. கை இறங்கக்கூடாது. ஒருத்தன் பரம்பு கொடுத்து நிற்க வச்சிருப்பாங்க. கை கீழே இறங்கிச்சுன்னா அடிப்பான். அந்த மாதிரியான தண்டனைகள் இதெல்லாம் அனுபவிச்சதுனால வாலி அப்படின்னாவே ஒரு வில்லன் இமேஜ் மனசுக்குள்ள. மூஞ்சி யாருன்னே தெரியாது. ஆனா வாலின்னு பேரை கேட்டாவே அப்படி எரியும். வாலி வரட்டும் இவனை பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 8வது படிக்கிற பையன் என்ன இருக்கும். இப்போ என் சிஸ்டர் கல்யாணம் ரேவதி சண்முகம் அவங்க கல்யாணத்துக்கு அப்பா பத்திரிக்கை எல்லாம் கொடுத்து இதை கொண்டு போய் வாலிக்கு கொடுத்துட்றேன்ட்டு. சினிமாவில் இருக்க எல்லாருக்கும் நான் தான் பத்திரிக்கை கொடுத்தேன். ஏன்னா நான் தான் வண்டி ஓட்டுவேன். கார் ஓட்டுற ஒரே ஆள் நானுங்கிறனால அவன் கொடுத்துட்டு வரும்போது வாலி இதை மட்டும் எடுத்து வச்சுட்டேன், கொடுக்கல. நமக்கு இந்த கோவம் வாலின்றாப்பா அப்படின்னு வச்சுட்டேன். அன்னைக்கு பார்த்து கம்போசிங் எங்கேயோ வாகினி ஸ்டுடியோவில் அப்பா வாலி எதிர பார்த்துட்டாரு. என்ன கல்யாண பத்திரிக்கை வந்துச்சா, என் மகள் கல்யாணம் அப்படின்றாரு அப்பா. வரலையே அப்படின்ட்டு இருக்காரு வாலி. சரின்ட்டு ஒன்றும் கேட்டுக்காம வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து நான் கூப்பிடுவேன். ஏன்னா அந்த வாலி பத்திரிக்கை ஏன் கொடுக்கலான்னு அப்படி பேசாமல் இருந்தேன். கொடுத்துருவேன். சரி இவ்வளோ கோவமாக அப்பா சொல்கிறாரு. அப்புறம் பைக் எடுத்துகிட்டு இதுக்கு போனேன். நம்ம மகாலிங்கபுரம் ஒரு போய் கதவு தட்டினா ஒரு அதாவது எப்படின்னா இந்த பக்கம் ஒரு 3 வீடு, இந்த பக்கம் ஒரு 3 வீடு, குட்டி குட்டி வீடுங்க இருக்க மாதிரி ஒரு ஏரியா. அதில் கடைசி வீடு வாலி சார் வீடுனாங்க. அப்படி தட்டினா ஒருத்தர் வெத்தலை பார்க்க கூடாது. அப்படி கதத்தை வந்து யார் வேணும், வாலி சார் இருக்காரு. நீ யார்? நான் அண்ணாதுரை கண்ணதாசன். ஆனால் முழுசாக கதவை திறந்துட்டு வெளியே வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அண்ணாத்துரா, என் தாத்தா பேர் அண்ணாத்துரா எங்காரா. அன்னைக்கு உடஞ்சிது இந்த வாலிங்கிற பிம்பம். அதுக்கப்புறம் எங்க ஸ்டுடியோவில் பார்த்தாலும், ஆனால் அவர் கடைசி காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா அவன் எம்ஏ படிச்சான்ல நியூ காலேஜில் அப்படிம்பாரு. எல்லாரை பற்றியும் தெரியும். ஒரு அண்ணனு தெரியும், எல்லாரையும் தெரியும். அப்புறம் என்னுடைய கம்போசிங் நான் டைரக்ட் பண்ண படம், அந்த படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆகலை. அப்போ கம்போசிங்க்கு வாலி வராரு. 89 ஆமாம் 89 90 வச்சுங்களேன். வந்தவர் அப்படியே உட்கார்ந்தாரு. இப்போ நம்ம என்னதுல என்ன சுச்சுவேஷன்லாம் சொன்னேன் அப்படின்ட்டு. உங்கள் அப்பா மாதிரி இல்லைடா, இப்போலாம் ரேட்டு மாறிடுச்சுடா அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு அவன் மச்சினன் தான் கூட இருப்பார். அவர்கிட்ட சொல்லுங்க, ப்ரொடியூசர் கொடுத்துருவாருண்ணே அப்படின்னா. அதுக்கப்புறம் திருப்பி அப்பா பற்றி பேசிட்டு சாங்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. வருஷம் ஜனவரி 1 அன்னைக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்வீட்டாக தான் வாங்கிட்டு போவேன். அந்த வருஷமும் வாங்கிட்டு போகிறேன். நிறைய கவிஞர்கள் உட்காந்துருக்காங்க. பழனி பாரதி, அப்புறம் நெல்லு ஜெயந்தா எல்லாரும் உட்காந்து. எல்லாரையும் சொல்கிறாரு, கவிஞர் பையன், அவங்க அப்பாவும் நானும் எதிராக கடை விரிச்சவங்க, ஆனாலும் பிள்ளைங்கள்லாம் என் மேலே பாசமாக இருக்கும். அதுதான் கடைசி வருஷம். அந்த வருஷம் தான் இறந்து போகிறாரு அவர். அது ஒரு அண்ணனுக்கு வந்து 60 பண்ணிக்கிட்டார் காந்தி. அவருக்கு வந்து பேக் ஆப்ரேஷன், ஸ்பைனில் ஆப்ரேஷனு. பத்திரிக்கை கொடுக்கும்போது சொல்லிட்டார், என்னால் முடியாதுப்பா, நான் எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு இருக்காங்க டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிண்ணா பரவாயில்ல, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அங்கேயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டான். பார்த்தா கல்யாணத்துக்கு வராரு. 60ஆம் கல்யாணத்துக்கு பார்த்தா நடந்து வராரு. 2 பேர் பிடிச்சிட்டு வராங்க. ஓடி வந்துட்டான். என்ன உடம்பு செட்டிலாங்கிறீங்க, எதுக்குண்ணே வந்தீங்க? ஏன் வீடுடா, நான் எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்னு. அதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள உண்மையான ஒரு பாசங்கிறது வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அவன் அப்படி கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் நம்மகிட்டே சொல்லுவான், இவன்லாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நான் நிறைய பார்த்துட்டேன் சினிமாவில். அந்த உண்மையான அன்புங்கிறது வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கு இன்னைக்கு சினிமாவில், ரொம்ப இல்லை. கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. இன்னும் நிறைய விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. உங்களோட அனுபவம்,
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு அனுபவமா ஒரு பாடமா நீங்களும் ஒவ்வொரு காணொலியும் கற்றுக் கொடுத்து வரீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில உங்களையும் சந்திக்கணும். நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இன்னும் வரைக்கும் தமிழ் சினிமா எங்களை ஒரு ஒரு விஷயத்திலயும் ஒரு ஒரு கேட்டகரியிலையும் எங்களை மகிழ்ச்சிட்டே வந்தீங்க. இன்னும் நிறைய விஷயத்துல மகிழ்க்கணும். இப்ப குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படம், பெரிய படம் கமிட் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பெரிய படங்கள் பண்ணணும். உங்களோட இயக்கத்திலையும் நாங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட இந்த காணொலி இதோட முடிச்சுக்கிறேன். உங்க நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சினிமாவை பத்தி எப்ப பேசினாலும் சந்தோஷம் தான். ஏன்னா கண்டிப்பா. நான் வந்து சினிமாக்காரன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுற ஒருத்தன். அதனால சினிமாவை பத்தி எப்ப பேசினாலும் ஓகே. இன்னொன்னு வளர்ந்ததும் ஃபுல்லா அப்படித்தானே. ஸ்கூல்ல இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, மனோரமாவோட பையன் பூபதி, அவன் ஒரு ஸ்கூல்ல படிச்சான் என் கூட. ஓகே. அப்புறம் ஈவிகே சம்பத் பையன் இனியனும், இவர் நம்ம குசலகுமாரியோட தம்பி அவனும் ஒரு ஸ்கூல்ல. அப்புறம் ராமண்ணா, கணேஷ் ராமண்ணா, டைரக்டர் ராமண்ணா பையன், இவர் எஸ்எஸ்ஆர் பசங்க, அப்புறம் ராதா ரவி, தேவிகாவோட தம்பி, எம்ஜிஆரோட அண்ணன் பசங்க, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் எல்லாரும் ஒரு ஸ்கூல் மேட்ஸு எல்லாரும் எல்லாரும் இன்னும் சுற்றி வந்துட்டு இருக்கோம். ஒரே எங்கேயாவது மீட் பண்ணிக்கிட்டு எல்லாமே சினிமா தான் காரணம். அதனால சினிமாவை விட்டு நமக்கு வந்து வெளியே எதுவும் இதெல்லாம் கிடையாது. சினிமா 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 அது எவ்வளோ வந்தாலும் அது அனுபவங்களை கொடுத்துட்டு இருக்கும். இந்த மாதிரி பேட்டிகளை கொடுக்கறதுக்கு அது உதவியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களோட அனுபவம்